திருக்குறள் அதிகாரம் 3 நீத்தார் பெருமை. குறள் எண் 24. ஊரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. ஊரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. பொருள்: அறிவென்னும் அங்குசத்தால் ஐம்பொறிகளாகிய யானைகள் ஐந்தனையும் அடக்க வல்லவனே வீட்டு உலகத்திற்கு வித்தாக விளங்குவான். உரன் அப்படின்னா மன உறுதி. அந்த மன உறுதி அதை மனத்திட்பம் அப்படின்னு சொல்லலாம். மன உறுதினா என்ன? நம்ம கண் முன்னாடி நம்ம சஞ்சலப்படுற அளவுக்கு, இல்லை நம்ம மனம் தடுமாறுற அளவுக்கு எந்த விஷயம் நடந்தாலும், அதை பார்க்க நேரிட்டாலும் கேட்க நேரிட்டாலும் அதை கண்டு தளராமல் நாம் கொண்ட அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறது, அதுதான் மன உறுதி. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இனிப்பு, லட்டு மாதிரி ஏதோ ஒரு இனிப்பு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம கண் முன்னாடியே இருந்தும் கூட அதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மன உறுதி உடையவங்க அதை நிச்சயமாக தொட மாட்டாங்க. ஆனால் அந்த மன உறுதி இல்லாதவங்க பரவாயில்ல, ஒன்றே ஒன்று சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மன உறுதியை விட்டுடுவாங்க. எப்படியெல்லாம் இந்த மாதிரி சஞ்சலங்கள் ஏற்படும்னா, நம்ம ஐம்பொறிகளால் ஏற்படும். நம்ம கண் பார்க்கும் பொருள் மேலே ஆசைப்படுறது, இந்த மாதிரி கார் வாங்கணும், இந்த மாதிரி வீடு வாங்கணும்னு பார்க்கக்கூடிய பொருள் மேலே நமக்கு ஆசை உண்டாக்குது. காது நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் மேலே நமக்கு ஆசை உண்டாகுது. யாராவது நம்மளை புகழ்ந்து பேசினா, நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ ரொம்ப திறமைசாலியாக இருக்க, அடுத்தவங்களுடைய அந்த புகழ்ச்சி வார்த்தை, அதுக்கு மேலே நமக்கு ஆசை வருது. 3வது முகர்தல், வாசனை, மனம். யாராவது ஒரு நல்ல பர்ஃப்யூம் போட்டுட்டு வந்தால் அதன் மேலே நமக்கு ஆசை வருது. ஏதாவது ஒரு நல்ல உணவு, அந்த உணவினுடைய வாசனை மேலே நமக்கு ஆசை வருது. இப்போ பிரியாணி வச்சுருக்காங்கன்னா அது பார்க்கும்போது, அதை முகரும்போது அதை சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அது தூண்டுது. அடுத்து வாய், நாக்கு சொல்லவே வேண்டாம். ருசி, சுவைக்காக இயங்கக்கூடிய ஒரு விஷயம்தான் வாய். அப்போது மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்பொறிகளுமே நம்மளுடைய மன திட்பத்தை, நம்ம மன உறுதியை குலைச்சி பொருட்கள் மேலே நமக்கு ஆசையை உண்டு பண்ணுது. அப்போது இதை எப்படி நம்ம வெற்றி கொள்ள முடியும்? நம்முடைய அறிவு, நம்ம புத்தி சொல்லும், வேணாம், உனக்கு சுகர் இருக்குது, நீ அந்த இனிப்பை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புத்தி சொல்லும். நம்ம மனம் உறுதியோடு இருந்தால் அது நிச்சயமாக கேட்கும். ஆனால் நம்ம மனம் கொஞ்சம் சஞ்சலப்பட்டால் அது பரவாயில்லை, ஒன்று சாப்பிட்டா என்ன ஆக போகுதுன்னு தடுமாறும். அப்போது நம்ம அறிவு அப்படிங்கிற அந்த அங்குசத்தால் யார் ஒருவர் தன்னுடைய ஐம்பொறிகளையும் அடக்கி ஆள்கிறாரோ அவர்கள்தான் வீட்டுலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சொர்க்க வாழ்வை அவங்க நிம்மதியாக அனுபவிக்க முடியும். அதில் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு இடம் உண்டு. என்ன நண்பர்களே, இந்த திருக்குறள் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.